ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனா பாண்டி சேனல். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க சாண்டி ரெசார்ட்டில் தான் வந்து இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் வந்து நல்லா ஒரு சூப்பரான தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு 1 ஹவர் தான். ஸோ நம்ம கன்னியாகுமரியில் ஒரு ஸ்டேவை போட்டுடலாம், இந்த திருவள்ளுவர் எல்லாரையும் பார்த்துட்டு போயிடல, ஒரு ஹாய் பாய் சொல்லலான்ட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் சாண்டி ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூம் லாக் வந்து பார்த்தலாம், அதுக்கப்புறமா சாண்டி ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு தடவை சுற்றி பார்க்கலாம். எனக்கு வரும்போதே ரொம்ப பிடிச்சிருந்து, செம்ம நீட்டா இருக்கு. உள்ள வாங்க. ரூம் அத விட செம்மையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 பேர் வந்து அழகா உட்காந்து டீ வந்து குடிக்கலாம். நீங்க காஃபி வேணாலும் குடிச்சுக்கலாம். இல்ல நீங்க வேற ஏதாவது வேணாலும் குடிச்சுட்டு அப்படியே இந்த ரெசார்ட்டோட வியூ வந்து என்ஜாய் பண்ணலாம். செம்ம சூப்பரா வந்திருக்கு. பயங்கர எலைட்டா வேற இருக்கு இந்த ரூம் வந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெட்ரூம். ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வந்து டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ஒரு ஃபீலிங்கு, என் பசங்க இத வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அழகா வச்சுட்டாலே பெரிய விஷயம் தான். அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 4 பேர் தாராளமா வந்து படுக்கலாம். கிங் சைஸ்ல தான் வந்து இருக்கு. எனக்கு உள்ள வந்து என்ன புடிச்சிருந்ததுன்னா, இதோட ரூமோட லுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படியே இந்த மேல காமிங்களா லைட்டிங்ஸு, இந்த செட்டப்பு, இன்டீரியர் எல்லாமே வந்து செம்ம சூப்பரா வந்து இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாரி எலைட்டா வந்து ஒரு ஃபீல் வந்து அப்படிங்க வரும்போது நம்மளே கொஞ்சம் அப்படியே டீசென்சிலாம் மெயின்டெயின் பண்ணி, "எஸ் டெல் மீ" அப்படி வந்து ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வருது. ஸோ இந்த ரூம்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்டர்காம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாவது ரிசப்ஷன் வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா, இந்த மூலமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்ட்ரலைஸ்டா குடுத்துருக்காங்க. ரிமோட்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இங்க ஆல்ரெடி வால்லயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கு. டீ வந்து நல்லா கொஞ்சம் பெருசாவே குடுத்துருக்காங்க. மோஸ்ட்டா நெறைய ரெசார்ட்ஸ்ல வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாவே இருக்கு. ஆக்சுவலா வந்து ஸ்மார்ட் டிவி, வைஃபை கனெக்ஷனும் நமக்கு இருக்கு. எல்லா ஓடிடியும் வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். Netflix, Amazon எல்லாமே இதுலயே வச்சிருக்காய்ங்க. ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியும். வாவ்! சத்தியமா இப்பதான் ஓப்பன் பண்ணேன். செம்ம சூப்பரா வந்திருக்கு. ஏய் இந்த மாரி ஒரு கபோர்ட் பண்ணி குடு வீட்ல. நாங்க என்ன பண்றது? நாங்க இருக்கிறது ரெண்டல் ஹவுஸு. இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஓனர் தான் பண்ணி குடுக்கணும். இந்த வீடியோ எங்க ஹவுஸ் ஓனர் ஒருவேள பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இந்த மாரி கொஞ்சம் செட்டப் பண்ணி குடுத்துருங்க. ஐயோ! எனக்கு இங்கேயே உட்காந்துக்கலாம்னு தோணுது. ஏய் இது என்னது? லாக்கர். நான் வச்சிருக்க மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வொர்த் இல்லப்பா. நானே வந்து வச்சுக்கிறேன் என் பேக்லயே. மேபி நீங்க ஏதாவது வரும்போது கொஞ்சம் லக்ஸரியா ஏதாவது கொஞ்சம் நான் இங்க வந்து பத்திரமா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இந்த செக்யூரிட்டில வந்து வச்சுட்டு போலாம். எனக்கு பேட்டர்ன்லாம் தெரியல. வேணா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். எனக்கு நீட் கிடையாது. நான் கேட்கவும் மாட்டேன். இட்ஸ் ஓகே. ஃபைன். வெல் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அப்படியே இந்த சேர்ல வந்து உட்காந்துட்டு, படையப்பா நீலாம்பரி மாரி லுக்கு, போஸ் எல்லாம் குடுக்கணும்னா தாராளமா குடுத்துக்கலாம். இந்த உட்காரும்போதே அந்த ஃபீல் வந்து வருது. நான் என்ன செய்யறது? ஒரு குட்டி சந்திரமுகி மாரி மாறிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு காஃபி மேக்கிங், டீ மேக்கிங்கான எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ சுகர், காஃபி, டீ தூள், பால். பால் எங்கப்பா? பால காணோமே! இதோ இருக்கு. ஓகே. ட்ரிங்கிங் வாட்டர், அப்புறமா மெயினா கெட்டில். எனக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து கெட்டில் இருக்கு. தப்பிச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரைட். இந்த ரூமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு எந்த ரெசார்ட் போனாலும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஹே நைஸ். வேற லெவல்ல இருக்கு. பாத்ரூம் கிட், ஷேவிங் கிட்டு, சீப்பு, பிரஷ்ஷு எல்லாமே இருக்கு. ஓகே ஃபைன். நீட்டா இருக்கு. செம்ம நீட்டா இருக்கு. சோப்பெல்லாம் கிடையாதா? ஓகே, ஓகே. அங்க இருக்கு. ஹீட்டர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகுது. எப்புட்றா வச்சுக்கிறேன்? ம். ஸோ டவல் இல்ல. மேபி நம்ம கால் பண்ணி கேட்டோம்னா டவல் வந்து குடுத்துருவாங்க. ஐ திங்க் டவல் வைக்க மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். வாவ்! இவ்ளோ பெரிய ஷவர். தேவயானி ஸ்டைல்ல சொல்லணும்னா, "எவ்ளோ பெரிய ஷவர்" அப்படி சொல்லலாம். அவ்ளோ பெருசு இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு. ஏய்! இது நம்ம ஆட்லலாம் பார்ப்போம்ல, ஜாக்வார் அந்த பிராண்டு. இதான் ஆட்ல பார்த்ததோட சரிங்க. இப்பதான் நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் வந்து ஹாட் வாட்டர், இந்த பக்கம் வந்து நார்மல் கூலிங் வாட்டர். ஸோ அதுக்கு வந்து நமக்கு சிம்பாலிக்கா இங்க ரெட் கலர், இங்க ப்ளூ கலர் ஸ்டிக்கர்லாம் வேற ஒட்டி குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்னேன்ல, கொஞ்சம் எலைட்டா இருக்குன்ட்டு. அதான் இந்த மேட்டர்லாம். நெக்ஸ்ட் எனக்கு இந்த ரூம்ல மெயினா புடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய மிரர் வச்சிருக்காங்க.
நானே அழகா தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன். எங்க வீட்லயும் தான் மிரர் இருக்கு. என்ன பார்த்தா எனக்கே பிடிக்காது. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. மேபி இந்த ரூமோட லைட்டிங்ஸ்னால அப்படி இருக்குன்னு நெனைக்கிறேன். செம்ம சூப்பரா இருக்கு. அந்த மிரர் ஷேப்ப பார்க்கும்போதே வந்து டி. என்னைய இப்படி எடுக்குறீங்க? அப்படி எடுங்க. நான் அதுல தான் அழகா தெரியிறேன். ஓ யாஹ்! மெனு கார்ட் ப்ளீஸ். அப்ப நம்ம வந்து கீழ போய் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு ஆல்ரெடி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெனுலாம் வச்சிருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட், கேஃபிட்டீரியா ஏரியால நமக்கு என்னலாம் தேவையோ, ஸ்நாக்ஸ்லேருந்து, டின்னர்லேருந்து எல்லாமே இங்க வந்து மெனு கார்ட்ஸ் வந்து இருக்கு. ஸ்விம்மிங் பூலோட ஆக்சஸுமே வந்து இருக்கு. ஸோ அந்த கார்ட்ஸ் நம்ம என்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு, அதுவுமே இத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டும் செம்ம சூப்பரா இருக்கு. போம்போது எடுத்துன்னு போயிடலாமா? அப்படி எதுவும் பண்றக்கூடாதுன்னு தான் இத வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உஷாரா இருக்காங்க. ஸோ இந்த ரெசார்ட்ட வந்து நம்ம தேடி அலையணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே நேஷனல் ஹைவேஸ்க்கு பக்கத்திலேயே வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பீச்சா இருக்கட்டும், அந்த கன்னியாகுமரியில மெயினா அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் 5 டூ 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து நம்ம போற அளவுக்கு தான் இருக்கு. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் வந்து இன் கேஸ் ஆஃப் டிராஃபிக் எதா இருந்தா 10 மினிட்ஸ் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ நம்ம டக்குனு வந்து போய் பார்த்துடலாம். அந்த சன்செட்டா இருக்கட்டும், சன்ரைஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஸோ ஈகர்லி வெயிட்டிங். அது மட்டும் கிடையாது, இந்த ரெசார்ட்ல வந்து நமக்கு ஸ்விம்மிங் பூல், கேஃபிட்டீரியா ஏரியா எல்லாமே வந்து இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து அத பார்க்கலாம். இன்னும் 2 நாள் வந்து நாங்க இங்க தான் ஸ்டே பண்ண போறோம். ஸோ கன்னியாகுமரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள அன்புடன் வரவேற்கிறதுன்னு நெனைக்கிறேன். நானே வந்து சொல்லிக்கிறேன். ஐ அம் வெயிட்டிங் டூ எக்ஸ்ப்ளோர் கன்னியாகுமரி. ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்பா! இந்த சாண்டி ரெசார்ட்ல தான் நாங்க இருக்கோம். இப்ப நைட் வியூ பாருங்களேன். எவ்ளோ செம்மையா இருக்குல்ல. ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா, கன்னியாகுமரி நாங்க வந்ததுல இருந்து இவ்ளோ காத்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒருவேளை இந்த ஊர்ல எப்பயுமே இவ்ளோ காத்து இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இருக்கு. இந்த ரெசார்ட்டோட வியூவும் வந்து செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேஃபிட்டீரியா ஏரியா. இது வந்து ரிசப்ஷன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இப்ப நாங்க டைரக்ட்டா வந்து கன்னியாகுமரி சன்செட்ட பார்த்தாச்சு. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டூ 7 மினிட்ஸ்ல நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ அந்த சன்செட்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அப்புறம் இங்க வந்து வந்த உடனே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல்ல போய் உட்கார ஆரம்பிச்சுட்டாய்ங்க. குளிக்கணும் நானுங்க. நான் ஸ்ட்ரிக்ட்டா நோ சொல்லிட்டேன். ஸோ அது வந்து சரி நான் காலியாச்சும் நெனச்சுக்கிறேன் மம்மின்னு சொல்லி, இப்ப 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உட்காந்துட்டு இருக்கு. நம்மளோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அங்க மேல இருக்குல்ல டாப்ல. ஸோ அதுதான் நம்மளோட ரூமு. கீழயுமே வந்து நெறைய ரூம்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து வாழ்க்கையில எப்பயும் மேல தான் இருக்கணும். மேல தான் போகணும் அப்படின்றதுக்காக அங்க ரூம் புக் பண்ணிருக்கோம். அந்த மேல இல்லப்பா, இந்த மேல. சூப்பரா செமையா இருக்கு. ஆனா இருக்குல்ல? ஆக்சுவலா வியூ, ரூம்ஸ் எல்லாம் நாங்க மார்னிங்குமே உங்களுக்கு வந்து வியூ எப்படி இருக்கு காட்டுறோம். இப்போ நாங்க வந்து போயிட்டு வரவே வந்து ஈவினிங் இருட்டிடுச்சு. ஒரு 7, 8 மணி இருக்கும் இப்போ. ஸோ உங்களுக்கு மார்னிங் வியூவுமே நாங்க வந்து காமிக்கிறோம். நாளைக்கு மார்னிங் பிளான் வந்து நாங்க சன் வியூ இல்ல. நாளைக்கு மார்னிங் பிளான் வந்து எங்களுக்கு சன்ரைஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சன்செட் செம்ம சூப்பரா இருந்துச்சு. கன்னியாகுமரி வரணும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சன்ரைஸ் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். எங்களோட பேக்கேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே இன்க்ளூடட் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நெனச்சேன். பட் வந்து நமக்கு பிரெட் ஜாம்லேருந்து, மஃபின்ஸ்லேருந்து, ஜூஸு, டீ, காஃபி, கார்ன்ஃப்ளாக்ஸு, அப்புறம் இட்லி, தோசை, ஆம்லெட் இந்த மாரி லைவ் கவுண்டருமே வந்து அவைலபிள் இருக்கு. நமக்கு என்ன தோசை வேணுனாலும் அவங்க வந்து தருவாங்க. ஐ மீன் முட்டை தோசை, ஆனியன் தோசை இது எல்லாமே வந்து அவைலபிள் இருந்துச்சு. அது இல்லாம கட் ஃப்ரூட்ஸ் வேற வச்சிருந்தாங்க. வாட்டர்மெலான், கிரேப்ஸு, ஆரஞ்சு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டேவுமே ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கட்டும், இல்ல ஃபுட் டேஸ்ட்டா இருக்கட்டும், என்ன ஒரு ஹெல்ப் வேணாலும் டக்குனு நமக்கு வந்து ரிசப்ஷன் கால் பண்ணா நமக்கு வந்து பண்ணி குடுத்துடுறாங்க. ஸோ இங்க இருக்க ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப பொலைட்டா வந்திருக்காங்க. ஸோ நீங்களுமே கன்னியாகுமரி வந்தீங்கன்னா, கண்டிப்பா சாண்டி ரெசார்ட்ல வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி பாருங்க. அப்பதான் நான் சொல்றது வந்து உங்களால ஃபீல் பண்ணவே பார்க்க முடியும். சூப்பரா இருக்குன்னே சொல்லுவேன், ஸ்டேவ பொறுத்தவரைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கன்னியாகுமரியில வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப க்ரவுடட் ஏரியாவா இருக்கக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இங்க வந்து தாராளமா தங்கலாம். இங்கேருந்து நமக்கு அந்த சன்ரைஸு, சன்செட் எல்லாமே வந்து 5 மினிட்ஸ் தான். ஸோ நாங்களுமே எல்லா பாயிண்ட்ஸ்மே வந்து போயிட்டு வந்தோம். ஈஸியா வந்து ஆக்சஸபிளா தான் இருக்கு. இந்த ரெசார்ட்டோட அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த ரெசார்ட் மட்டும் இல்லங்க. ஓவரால் கன்னியாகுமரி ரொம்ப ரொம்ப புடிச்சது. கண்டிப்பா நான் வந்து இன்னொரு தடவ விசிட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நெறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. இங்க இருக்க வந்து நேச்சரோட இருக்க மாரி ஒரு ஃபீல் கண்டிப்பா. ஸோ யூசுவலா வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் தான் வந்து போவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி வந்திருந்தோம். ஆனா இங்க வந்து அந்த காத்தா இருக்கட்டும், இங்க இருக்க சாப்பாடா இருக்கட்டும், இல்ல அந்த நேச்சரா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு.